Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR in Jambakam. Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. எனக்கு ஜோசியத்து மேலே ஈடுபாடு வந்தது 11 வயது. எனக்கு ஜோதிட சம்பந்தமாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணேன். என்னுடைய அனுபவத்தை தான், என்னுடைய 50 ஆண்டுகள் அனுபவத்தை தான் நான் ஒரு புக்காக போட்டேன். 10% தான் உங்களுடைய வேலையெல்லாம். ஜோதிடம் என்பது உண்மை. இந்த கிரகங்கள் மாறினா நமக்கு ஏதாவது கிடைக்காதா? குரு பயிற்சி நடந்தால் கிடைக்காதா? அப்படி காலங்கள் தள்ளிக்கிட்டே போகிறது. ஆனால் நடக்கும். குரு பயிற்சியில் யாராருக்கு நடக்கும்? ராஜேஷ் வில்லியம்ஸ் உங்க பேரு. பிறப்பால் கிறிஸ்தவ மதத்துல இருந்தாலும் இந்து மதத்துல பின்பற்றக்கூடிய நிறைய விஷயங்கள், ஜாதகம், ஜோசியம், சாஸ்திரம், இதெல்லாம் நீங்க எப்ப கத்துக்கிட்டீங்க, எப்ப மாறினீங்க? எனக்கு அதுக்கு வேற என்னன்னா, நாங்கள் 8-9 தலைமுறை நாங்கள் கிறிஸ்டியன். ஒரே ஊர் நாங்கள். பட்டுக்கோட்டை பக்கத்தில் அணைக்காடுன்னு வில்லேஜ். இப்போ எனக்கு ஜோசியத்து மேலே ஈடுபாடு வந்தது 11 வயது. எனக்கு எங்கள் அத்தை ஒருத்தவங்க, அந்த அத்தை பிறந்தது 1912. இந்த பெண் பிறப்பது ஒரு நாடு பட்டுக்கோட்டை, வளர்வது ஒரு நாடு சிங்கப்பூர், திருமணம் முடித்து போவது ஒரு நாடு பர்மா. தன்னுடைய பிறந்த நாட்டிற்கே 1942 பாம்பிங்கில் பர்மா விட்டு ஓடி நடையாக கல்கத்தா அங்கேருந்து வந்தாங்க. அப்போ அங்கேருந்து பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இருந்து தன்னுடைய 48வது வயதில் வயிற்றில் புற்றுநோய் கண்டு மரணம் அடைவாள் அப்படி எழுதி கொடுத்துட்டான். குழந்தை பிறந்து அரை மணி நேரத்திற்குள். 10 லைன் தான் அது இருக்கு இன்னும். அவள் 1912 என்னாச்சு, 1960 அத்தை இறந்துட்டாங்க. அப்டோமினல் கேன்சர், வயிற்றில் புற்றுநோய் கண்டு. அப்டோமினல் கேன்சருங்கிறத தமிழில் எப்படி சொல்லியிருக்கான் பாருங்க. அப்போ பிறப்பது ஒரு நாடு பட்டுக்கோட்டை, வளர்வது ஒரு நாடு சிங்கப்பூர், திருமணம் முடித்து போவது ஒரு நாடு பர்மா. மறுபடியும் பிறந்த தாயகத்துக்கு திரும்ப தன்னுடைய 48வது வயதில் வயிற்றில் புற்றுநோய் கண்டு மரணம் அடைவாள் எப்படி சொன்னான். அது எனக்கு பாதிச்சிருச்சு. எனக்கு 11 வயசு. அப்போ எனக்கு 1960 எங்கள் அத்தை சாகும்போது என்ன இதுக்குள்ளே ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி தேடல். எப்படி 7 வயசு 8 வயசில் டான்ஸ் ஆடுறீங்க, எப்படி 8 வயசு 10 வயசில் மியூசிக் கற்றுக்கிறீங்க, அந்த மாதிரி இதை நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் எங்கள் தாத்தாட்ட போய் கேட்டேன். ஜோதிட சம்பந்தமாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணேன். என்னுடைய அனுபவத்தை தான், என்னுடைய 50 ஆண்டுகள் அனுபவத்தை தான் நான் ஒரு புக்காக போட்டேன், ஜோதிடம் புரியாத புதிர் அப்படின்னு. அப்புறம் ஆனால் உங்கள் வீட்டில் குடும்பத்தில் எதுவும் அவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. எது தெரியாது, எதுவும் விரும்ப மாட்டாங்க. எங்கள் ஊர்லேயே யாருமே ஜோசியம் பார்த்து கல்யாணம் பண்ணதே இல்லை. நானும் ஜோசியம் பார்த்து கல்யாணம் பண்ணல. எனக்கு அதில் தான் பெரிய, என்னை பார்த்தா கான்ட்ரடிக்டியாக தெரியும் உங்களுக்கு பார்த்தா. என்ன அப்படின்னா, இவ்வளோ ஜோசியம் பார்க்குறவன் ஏன் மகளுக்கும் ஜோசியம் பார்க்கல, தனக்கும் ஜோசியம் பார்க்கல? நான் ஜோசியம் பார்த்து கல்யாணம் பண்ணல, என் மகளுக்கும் ஜோசியம் பார்த்து கல்யாணம் பண்ணல. ஏன் சார் அப்படி? விதி வழியே மதி வழியே கதி, அவ்வளோதான். ஒரு பொண்ணு பார்க்குறோம், அங்கே அப்படியே பார்க்குறோம், அப்படியே பார்த்து ஓரளவு நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னால் உடனே கல்யாணம் பண்ணுவேன், அவ்வளோதான். யாருக்காக இருந்தாலும், என் தங்கச்சிக்கும் ஜாதகம் பார்க்கல, என் தம்பிக்கும் ஜாதகம் பார்க்கல. எப்படியுமே தாலி ஏறிச்சுன்னா அதான் விதி, அது மட்டும் நல்லா தெரியும். ஏன் ராமருக்கு அது கல்யாணம் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் ஜோசியம்லாம் பார்த்தார் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர். கல்யாணம் பண்ணால் ஷார்ட்டாக கட் பண்ணால் 14 வருஷம் காட்டில் இருந்தாங்க. அவங்க படாத கஷ்டம் இல்லையே. ஜாதகம் பார்த்து எல்லாம் பண்ணாங்க. என்ன காரணம்னா, அது ப்ரீவியஸ் பர்த்தில் விஷ்ணு செஞ்ச பாவம், பிருந்தையை அவர் பாவம் பண்ணிட்டாரு. அதனால அடுத்த பிறவியில் கிருதயுகத்தில் செய்த பாவத்திற்கு திரேதா யுகத்தில் ராமராவும் லட்சுமி இவங்க இதை வேறனா சீதையாகவும் பிறந்து அவர்கள் இந்த பாவத்தை அனுபவிச்சாங்க. ஏற்கனவே விஷ்ணு செய்த பாவத்திற்கு, அந்த அம்மா செஞ்ச பாவத்துக்கு பொண்டாட்டியும் சேர்த்து அனுபவிச்சது. அப்போ நடக்கிறது நடந்தே தீரும், விதி பலன் தான், முன்ஜென்ம பலன், கர்மா அப்படின்னா அப்ப ஜாதகம் எதுக்காக பார்க்கணும்? நீங்க ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. இன்ட்ரெஸ்ட் தான். இதுல என்னதான் இருக்குன்னு. நான் ஒரு மடையன் தான். ஏன்னு கேட்டா, இந்த பிரபஞ்சம் ஆரம்பமும் முடிவும் இல்லாத இந்த பிரபஞ்சத்துல ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது, இன்பிட்வீன் தான் தெரியுது. இது நமக்கு எப்படி தெரியும்? இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டதும் அல்ல, அழிய போவதும் அல்ல, உருமாறக்கூடியதுங்கிறாரு ஐன்ஸ்டீன். இந்த பிரபஞ்சம் அழியக்கூடியதும் அல்ல, உருமாறக்கூடியது, படைக்கப்பட்டதும் அல்ல. இது உருமாறும், அவ்வளோதான். லிக்விட் ஸ்டேட், சாலிட் ஸ்டேட், கேசியஸ் ஸ்டேட், மாக்மா ஸ்டேட்டுன்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. அது இதுவா அதுவா ரெண்டுமே இல்லாமல் லிக்விட் ஸ்டேட்டாக சாலிட் ஸ்டேட்டாக ரெண்டு கடையில் இருக்கும். ஒரு மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரியான ஸ்டேட்டில் தான் அந்த பிரபஞ்சம் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய உண்மைகளை நான் ஏன் போய் கண்டுபிடிக்கணும்?
எவனாலையும் தெரிஞ்சுக்க முடியாதத, விவேகானந்தர் தெரிஞ்சுக்காதத, யாருமே தெரிஞ்சுக்காத. நான் ஒரு மடையன் தான். டாம் குயிக் ஷாட்னு ஒரு கேரக்டர் ஒன்று உண்டு. உலகத்தில் எல்லாத்தையும் வளைச்சி விட்றேன், திரிச்சு விட்றேன், எல்லாரையும் திருத்தேன்னு கிளம்புவாங்க. இது எல்லாமே டாம் குயிக் ஷாட் தான். உங்ககிட்ட யாராவது வந்து ஜாதகம் பார்த்து பார்க்க மாட்டேன் நான், பார்க்க மாட்டேன். சில பேர் ஜாதகத்தை பார்த்த ஒன்று சொல்லிவிடுவேன். பார்த்த ஒன்று சொல்ல அவங்க ஷாக் ஆகிடுவாங்க. அப்புறம் ஒரு சில பேர்களுக்கு வந்து நான் அப்போ நான் ஒரு 1990 அது போல் நிறைய ஜோதிடர்கள் இருந்தாங்க. அவங்களாம் இப்போ உயிரோடு இல்லை. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன் நான், இந்த ஜாதகம் எப்படி அப்படின்னு. நானும் ஓரளவு கணிப்பேன். கேட்டுட்டு இவங்கள்ட்ட சொல்லிவிடுவேன். அவங்கெல்லாம் நடந்ததை பார்த்துட்டு ராஜேஷ் தான் சொன்னாருமாங்க. நான் அவங்கள்ட்டே சொல்லுவேன், நான் சொல்லலைங்க, வெங்கட்ராமையர் சொன்னார், பாசாதேங்கார் சொன்னார், எவ்வளவோ சொல்லுவேன். அவங்க காதில் வாங்குறதில்ல. இவர் தான் ராஜேஷ் தான் சொன்னார் எங்களுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி அதை நான் சொல்கிறதே இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நான் சொல்ல மாட்டேன்னா. நானும் ஏறக்குறைய 30-35 வருஷமாச்சு நான் ஜோதிடம் படிப்பதே இல்லை. எதுக்கு அதை போய் படிச்சுக்கிட்டு, எதுக்கு அதை போய் படிச்சுக்கிட்டு, எல்லாம் தெரியும், நடக்க தான் போகுது. இந்த பிரபஞ்சம் உங்களை ஆட்டி வைக்குது, இது யாருக்கும் தெரியாது. இது ஈகோ போகும் உங்களுக்கு. 10% தான் உங்களுடைய வேலையெல்லாம். சாப்பிட்றது, தூங்குறது, படுக்கிறது, எந்திரிக்கிறது, இது எல்லாமே உங்கள் வேலை. 10%. மிச்சம் 90% ஆட்டோமேட்டிக்காக நடக்குது எல்லாமே. இதே லேப்டாப்னு அடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? ஜீரணிக்கிறதுக்கு இப்படி ஆட்டுறீங்களா காலையில் எந்திரிச்ச உடனே? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த பிரபஞ்சம் நம்மளை ஆட்டி வைக்கிறது. அதை பிரபஞ்சத்தை கடவுள் என்று சொல்லுகிறார்கள், சிலர் வந்து பிரபஞ்சம் என்று சொல்லுகிறார்கள். ரெண்டும் ஒன்று தான். ஜோதிடம் என்பது உண்மை. ஆனால் ஏன் போய் நம்ம தெரிஞ்சு பார்த்துக்கணும்? தேவையில்லை. அது ஒரு கியூரியாசிட்டி. நம்ம எதிர்காலம் என்ன, ஏன் தான் திருமணம் தள்ளி போட்டுக்கிட்டே வருது அப்படி. இந்த கிரகங்கள் மாறினா நமக்கு ஏதாவது கிடைக்காதா? குரு பயிற்சி நடந்தால் கிடைக்காதா? அப்படி காலங்கள் தள்ளிக்கிட்டே போகிறது. ஆனால் நடக்கும். குரு பயிற்சியில் யாராருக்கு நடக்கும்? சரி, அப்படியே நடந்தாலும் ப்ரீவியஸ் பர்த் இருக்குல்ல, யோகம்னு ஒன்று இருக்குது. அந்த யோகப்படி திசை நல்லா இருந்து யோகம் நல்லா இல்லைன்னா, 4 நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், அதான் 5 இருக்குது. தான் பஞ்சாங்கம். 4 நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த 5ம் அமையணும் உங்களுக்கு. ஜாதகம். சில பேர் வந்து கடுமையாக உழைப்பாங்க, கடுமையாக முயற்சி பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு விஷயம் வாய்ப்பாக கிடைச்சிருக்காது. சில பேருக்கு ரொம்ப ஈஸியாக அந்த வாய்ப்புன்றது கிடைக்கும். திறமை, அதற்கான உழைப்பு, முயற்சி, இதெல்லாம் தாண்டி அதிர்ஷ்டம் ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ப்ளே. அதிர்ஷ்டம்ங்கிறது இதுதான். என்னன்னா, திதி, யோகம், கர்ணம், பஞ்சாங்கம்னு சொல்கிறோம்ல, 4 நட்சத்திரம், அதில் யோகமும் பிளானட்டரி பொசிஷன் ஒன்றா வந்துச்சுன்னா அதிர்ஷ்டங்கிறோம். அதை தான் அதிர்ஷ்டங்கிறோம். அது இஷ்டம், அதிர்ஷ்டம். ஆமாம், அது இஷ்டம். அது இஷ்டப்பட்டாதான் அந்த அதிர்ஷ்டம். ஆமாம், அதான் ரியாலிட்டி அண்ட் சோசியல் ரியாலிட்டி சொன்னேன். தியாகம் பண்ணியிருப்பான், அவன் பெரிய ஆளாகவே ஆகிருக்க மாட்டான். ஒரு மந்திரி பதவி கூட வந்திருக்க மாட்டான். எந்த தியாகமும் அவ்வளவா பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு தான் கட்சிக்கு உழைச்சிருப்பாங்க. அவன் மினிஸ்டர் பதவியில் உட்காந்துருப்பான். இந்த பாரபட்சம் அது இறைவனை போய் கேளுங்க, பிரபஞ்சத்தை போய் கேளுங்க. நான் நம்ம சொல்ல முடியாது. பிரபஞ்சத்தை கேளுங்க. மிக நல்ல மனிதனாக இருப்பான், கஷ்டப்படுவான், மிக தவறுகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். 360 டிகிரியும் தவறுகளை தவிர வேற எதுவுமே செய்யறதில்ல. அவன் நல்லா வசதியாக வாழ்வான். அதே மாதிரி பத்தினியாக வாழ்வா, பசி பட்டினியில் சாவா. தவறான வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க. 3 வேளையும் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. எதுவுமே சொல்ல முடியாது. ஆண்களும் அதே மாதிரி. நான் ஆண் பெண்ணுன்னு பிரித்து பேசலை. அதனால இதெல்லாம் நமக்கு புரியாத புதிராகவும் தெரியாத விடையாகவும் இருக்கிறது. ஆமாம். Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR Enjambakam. Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts.